தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு. இக்கூற்றைக் கூறியவர் யார்? ஏ. பாரதியார், பி. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை, சி. பாரதிதாசன், டி. சுரதா. விடை பி. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. விளக்கம்: இப்பாடல் வரி தமிழினத்தின் தனித்தன்மையும் பெருமையும் பறைசாற்றுகிறது. காந்திய கவிஞர் என்று போற்றப்படும் நாமக்கல் கவிஞர் இப்பாடலை இயற்றினார். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் பணியாற்றியவர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற இவரது பாடல் மிகவும் புகழ் பெற்றது. ஐந்தாம் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ. திருக்குறள், பி. நாலடியார், சி. மகாபாரதம், டி. தேவாரம். விடை சி. மகாபாரதம். இந்து சமயத்தில் ரிக், யஜுர், சாம, அதர்வண என 4 வேதங்கள் உள்ளன. வியாசரால் இயற்றப்பட்ட மகாபாரதம் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய அனைத்தும் விரிவாக பேசுவதால் அதன் அளப்பரிய ஞானத்தாலும் வேதங்களுக்கு இணையாக கருதப்பட்டு 5ஆம் வேதம் பஞ்சம வேதம் என போற்றப்படுகிறது. ஆற்றுப்படை நூல்களில் மிகச் சிறியது எது? ஏ. பொருணர் ஆற்றுப்படை, பி. சிறுபான் ஆற்றுப்படை, சி. பெரும்பான் ஆற்றுப்படை, டி. முல்லைப்பாட்டு. விடை ஏ. பொருணர் ஆற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் உள்ள 5 ஆற்றுப்படைகள் நூல்களின் அடி அளவு. பொருணர் ஆற்றுப்படை 248 அடிகள் மிகச் சிறியது. சிறுபான் ஆற்றுப்படை 269 அடிகள். திருமுருக ஆற்றுப்படை 317 அடிகள். பெரும்பான் ஆற்றுப்படை 500 அடிகள். மலைப்படுகடாம் கூத்தார் ஆற்றுப்படை 583 அடிகள் மிக பெரியது. இந்த பொருணர் ஆற்றுப்படை குறைந்த அடிகளை கொண்டிருப்பதால் இது ஆற்றுப்படை நூல்களில் சிறியது ஆகும்.